ரஞ்சிதா, இப்போ நீங்க சொன்னதெல்லாம் டீட்டெயிலா எழுதி ஒரு கம்ப்ளைண்டா கொடுங்க. அப்பதான் அவனை குண்டர் சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணி அவன் மேல சிவியரா ஆக்ஷன் எடுக்க முடியும். ஓகே சார். ஓகேம்மா, நாங்க கிளம்புறோம். சார், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். சொல்லுமா. இந்த கம்ப்ளைண்டால சித்ராவுக்கோ சுதாக்கோ எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது சார். அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எங்க ஃபேமிலியில யாராலையும் தாங்கிக்க முடியாது. ஒருவேளை பேப்பர்ல எல்லாம் இந்த நியூஸ் போச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட பேர் வராம பாத்துக்கோங்க சார். we will take care. நீங்க சீக்கிரமா கம்ப்ளைண்ட் கொடுங்க. மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். Thank you so much சார். வாங்க போலாம். சொல்லுங்க ரவி. சார், நீங்க இங்க வந்தது யாருக்கும் தெரியாதுல்ல. நான் சொன்ன கேட்டு வழியாதுன்னு உள்ள வந்தீங்க. ஆமா ரவி. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் இப்படி தலைமறைவா இருக்கணும்? ரவி, வெளியில நிலவரம் ஒன்னும் சரியில்லை. நடக்கிற விஷயம் எல்லாமே உனக்கு எதிராவே இருக்கு. நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ இங்க இருக்கிறது தான் உனக்கு பெஸ்ட். சார், இதை சொல்லவா நான் உங்களுக்கு ஃபீஸ் கொடுத்து உங்களை ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன்? என் மேல கோவப்படாதப்பா. பிரச்சனை இவ்வளவு கிரிட்டிக்கலா ஆனது காரணமே நீதான். உன் ஆளு ரஞ்சிதாவை துரத்திட்டு போனது சோசியல் மீடியால பயங்கர வைரல் ஆயிடுச்சு. போலீஸ் அவனை புடிச்சிட்டாங்கப்பா. நீதான் அந்த வேலையை செய்ய சொன்னேன்னு சொல்லி அவன் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்கான். இந்த நிலைமையில போலீஸ் உன்னை என்கொயரிக்கு கூப்பிட்டப்ப நீ தகராறு பண்ணாம போயிருக்கணும்ப்பா. நான் எந்த தப்பும் செய்யல, எனக்கு அந்த ஆளை தெரியவே தெரியாதுன்னு சொல்லி நீ சாதிச்சிருக்கணும். நான் அதுக்குள்ள ஜாமீனை ரெடி பண்ணி உன்னை வெளியில கொண்டு வந்திருப்பேன். ஆனா நீ டென்ஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியாம தப்பிச்சு ஓடி இருக்க. நீ செஞ்ச மிகப்பெரிய பிளண்டர் அதுதான். உன் மேல தப்பு இருக்கிறத நீயே எல்லாருக்கும் காட்டி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. முடிஞ்சதை விடுங்க. நடந்தது நடந்து போச்சு. அதை எப்படி சரி பண்ணலான்னு சொல்லுங்க. இப்ப என்ன ஜாமீன் அப்ளை பண்ண முடியுமா முடியாதா? சூழ்நிலை ஃபேவரா இல்ல ரவி. ரஞ்சிதாவோட கம்ப்ளைண்ட்டும் அடியாளுடைய ஸ்டேட்மெண்ட்டும் கேஸ ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிருச்சு. அந்த வீடியோ வைரல் ஆன மாதிரி ஜஸ்டிஸ் ஃபார் ரஞ்சிதாங்கிற டாக்கும் இப்ப ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. குற்றவாளி பணக்காரங்கிறதுனால ஈஸியா தப்பிச்சிடலாமா? இருக்கிறவனுக்கு ஒரு நியாயம், இல்லாதவனுக்கு ஒரு நியாயமான்னு எல்லா மீடியாவிலையும் போலீஸ ரவுண்டு கட்டி அடிச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா. அமைச்சர் கமிஷனர் கூப்பிட்டு ரெய்டு விட்டுருக்காரு. மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்டே உன் மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க. ரவி, நீ வெளியில வந்து மாட்டிக்கிட்டேன்னு வையி, உன்னை உரிச்சிருவாங்க. இந்த நேரத்துல உனக்கு ஜாமீன் கிடைக்காது. நீ கொஞ்சம் பொறுமையா இருப்பா. இன்னும் எவ்வளவு நாளைக்கு சார்? கரெக்டா சொல்ல முடியாது ரவி. இந்த கேஸ்ல வேற எங்க ஓட்ட இருக்கு, உன்னை எப்படி வெளியே கொண்டு வரலாம்னு நிறைய யோசிக்கணும். அடியாள் கிட்ட பேசணும். போலீஸ் அடிச்சு மிரட்டி தான் இவனை சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லி அவனை பல்ட்டி அடிக்க வைக்கணும். இதெல்லாம் செய்யறது கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் உனக்கு ஜாமீன் அப்ளை பண்ண முடியும். சோ இப்போதைக்கு நான் ஹவுஸ் அரெஸ்ட்ல தான் இருக்கணும், அப்படிதானே? வேற வழி இல்ல ரவி. நீ கேக்குறதெல்லாம் இங்கே கிடைக்குது இல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? நான் சொல்றப்ப நீ வெளியே வந்தா போதும். ரவி, நீ டெம்பரரியா வெளியில வரத பத்தி யோசிக்கிற. நானும் அப்பாவும் பர்மனண்டா இந்த கேஸ உடைச்சு எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ எங்களுக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணாதான் நாங்க இதை ஒர்க் அவுட் பண்ண முடியும். புரியுதா? இட்ஸ் ஓகே, டேக் கேர். நான் புறப்படுறேன். ரஞ்சிதா, முதல் அட்டம்ப்ட்லயே உன்னை முடிச்சிருக்கணும். உன்னை தப்பிக்க விட்டது தப்பா போச்சு. ஆனா நான் உன்னை விட மாட்டேன். இந்த கேஸ்ல நான் ஜெயிலுக்கு போற நிலைமை வந்துச்சுன்னா உன்னை கொன்னுட்டு தாண்டி போவேன்.